கவிதை எழுதுறது தவிர வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா மேம் உங்களுக்கு? குரல் வந்து கொஞ்சம் மாற்றி பேசுவேன். சின்ன குழந்தை மாதிரி பேசுறது, வயசான அம்மா பாட்டி மாதிரி பேசுறது, ஒரு பறவைகள் இந்த மாதிரி பண்ணுறது, சின்ன ஒரு மிமிக்ரின்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே. குரலோட மாற்றி பண்ணுவேன். ஒரு சின்னதா பண்ணிக்க. எனக்கு என்னுடைய இந்த திறமை வந்து எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வளர்த்து விட்டது என்னுடைய தமிழ் ஆசான் ஓகே. பட்டுராஜ். அவங்கள முக்கியமாக இந்த நேரத்தில் சொல்லணும். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் நூலில் வந்து ஒரு பாடல் உண்டு. அப்போ வந்துட்டு யாரெல்லாம் வந்து வாசிங்கன்னு சொல்லி வாசிக்கிறதுக்கு நிறைய ஆர்வத்தை கொடுப்பாரு. ஏதாவது ஒன்று நல்லா சிறப்பாக செஞ்சோம்னா அப்போலாம் 4 நாள்லாம் காசு இருக்கும். 4 10 பைசா 20 பைசா நான் படிக்கும்போது அந்த 4 நாள் பரிசு கொடுப்பாரு. நல்லா சிறப்பாக பண்ணோம்னா அடிக்கடி 4 நாளாக கொடுப்பாரு. எப்படியாவது இன்னைக்கு அந்த 4 நாள் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தமிழ்ல அதிக ஆர்வம். எனக்கு கணக்கு சுத்தமாக வராது. ஆனால் தமிழில் வந்துட்டு முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மாணவர், முதல் ரேங்க் சொல்லுவாங்க, எடுக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் என்னை பார்த்து போராடப்படணும். தமிழ்ல முதல் மதிப்பெண் தான் நான் எடுப்பேன். எல்லாத்துலேயுமே தமிழ்ல நான் வாசிக்கிறது படிக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திரும்பி நின்று இப்படி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். என்னுடைய ஆசான் வந்து என்ன பண்ணாங்க, தமிழ் ஆசான் பட்டுராஜ். அவங்க வந்துட்டு ஒரு நூலை கொடுத்து தமிழ் நூல் எல்லாத்தையுமே வாசிக்க சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசமா வந்து பாடம் எடுப்பாங்க. மனசுல வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த தாலாட்டு பாடல்லாம் வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு ஒரு வயதான பாட்டியம்மா மாதிரி ஒரு பாடல் உண்டு, அந்த களை எடுக்கிறது சம்பந்தமா. அந்த பாடலை வந்து ஒன்றுமே சொல்லாமல் இதை வந்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்துட்டு இதை பண்ணுமா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல வைக்கல, நானாவே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த இதாகவே மாறி நான் வந்து பாடினேன். அந்த எல்லாத்துக்குமே நான் வகுப்பு எடுத்தேன். அது நான் செஞ்சு காட்டுறேன். கல்லொடச்சு களப்பாச்சு லேலங்கடிலேலோ, கையிரண்டும் பொன்னாச்சு லேலங்கடிலேலோ, காலை முதல் கல்லொடச்சு லேலங்கடிலேலோ, கால் வயிறும் ரொம்பலையே லேலங்கடிலேலோ, புல்லறுத்து பொழைச்சிருந்தால் லேலங்கடிலேலோ, உள்ள குட்டி வாழ்ந்திருக்கூலங்கடிலேலோ, காலை முதல் கல்லொடச்சு லேலங்கடிலேலோ, கால் வயிறு ரொம்பலைய லேலங்கடிலேலோ, ஊரு விட்டு ஊரு வந்து லேலங்கடிலேலோ, ஓயாம உழைக்கிறோம் லேலங்கடிலேலோ, யார் பிடிச்சி பொழைச்சிருந்தாலங்கடிலேலோ, எப்படியும் வாழ்ந்திருப்போம் லேலங்கடிலேலோ. இந்த பாடலை வந்து இப்படியே நான் பாடினேன். உடனே 4 நாள் கொடுத்தாரு. அது வாங்கினேன், மகிழ்ச்சியா இருந்தது. அதுலேருந்து என் பேர் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க பள்ளிக்கூடத்தில். அந்த 7ஆம் வகுப்புல இப்படி பண்ணேன். அது போக வந்துட்டு நிறைய அடிக்கடி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பேர் வந்து எடுத்துக்காட்டு ராணி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மறக்க முடியாத பேருன்னா, என்னுடைய ஞானப்பிரகாசம் வாத்தியார் வந்துட்டு என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் சரி இந்திரா காந்தி அம்மையார்னு தான் கூப்பிடுவார். அப்படிங்கிறதுனால எனக்குள்ள என்னன்னா, எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்துட்டு பிறந்தோம், என்னதானு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காக உதவி பண்ணணும். நம்ம வந்து 1000 பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் தனியாக நான் தெரியணும்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து என் மனசில் அப்படியே வந்து தான் நான் ஆனால் இன்னும் பெரிய அளவில் நான் வரல. இருந்தாலும் வந்துட்டு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, என்னை போல திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ என்னுடைய திறமையெல்லாம் சாதாரணம் அவங்களுக்கு முன்னாடி, ஆனால் மறைஞ்சு எல்லாமே உள்ளே இருக்கும். அவங்க வெளியில் வரணும். என்னுடைய தமிழ் மன்றம் சார்பாக அவங்களெல்லாம் வந்து நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதை சார்ந்து உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. என்னுடைய மன்றத்தை வந்துட்டு தொடர்பு கொள்றதுக்கு என்னுடைய எண் இருக்குது, வாங்கி நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு இந்த திறமையுள்ள மாணவர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திறமை என்ன திறமையாக இருந்தாலும் சரி, நம்ம மன்றம் மூலமாக விழா வச்சு, சாதாரணமாக வந்துட்டு ஒரு இதெல்லாம் நம்ம சந்திப்பு கிடையாது, மிகப்பெரிய அளவில் விழா வைக்கிறோம். அதில் முக்கியமான ஆளுமைகளை வர வச்சு அவங்களுக்கு அவங்க கையால் விருதுகள் கொடுக்குறோம். தொலைக்காட்சியில் வந்து கொண்டு போய் செய்தித்தாள்லையும் கொடுக்குறோம்.
இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே மறுபடியும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கமும் வரும். இப்போ கவிஞர்களை பார்த்தோம் அப்படின்னா பல தமிழ் அமைப்புகள் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அமைப்பு இல்ல வேற அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் போய் அவங்களுக்கு விருது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு வாங்கினாலும் அவங்களுக்கு மனசு ஆறவே ஆறாது. அப்படிங்கிறதுனால அவங்கள பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த மன்றம்லாம் வேற மன்றம்னு போவாங்க. ஆனா எனக்கு தேவை புது புது இளைஞர்களும், மாணவர்களும், குழந்தைகளையும் ஊக்கப்படுத்தணும். திறமை ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்கள வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு திட்டமிடுதல் போட்டிருக்கோம். மலைவாழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள போய் சந்திக்கணும். அவங்க கிட்ட பேசணும். அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு எங்களால புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றத்தின் மூலமாகவும் என்னுடைய தமிழ் மன்றத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் நல்ல உள்ளங்கள், உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சிறு சிறு உதவிகளை வாங்கி நானும் என்னால முடிஞ்சதை போட்டு பண்ணணும், அவங்கள முன்னேற்ற பாதையில எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் வச்சிருக்கிறேன். சூப்பர் மேம். அதை நோக்கி மன்றமெல்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுக்கு நிறைய செலவாகும்ல மேம். அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு மிகப்பெரிய தூண் என்னுடைய கணவர், என்னுடைய மாமா தான். அவங்க தான் வந்துட்டு எனக்கு எல்லா உதவியும் பண்றது. என்னுடைய உடன் பிறந்தவங்க, என் அம்மா அப்பா, இவங்களோட உதவியால் மட்டும்தான் நான் இதை பண்றேன். ஆமா, இவங்க தான் எனக்கு உதவி பண்றாங்க. மற்றபடி வெளியில வந்துட்டு யாருக்கிட்டையும் நான் கட்டாயமா வந்துட்டு இந்த மற்ற மன்றங்கள்ல வந்து விருது வாங்குறதுக்கெல்லாம் பணம் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் அந்த வேலையை செய்யறதே இல்லை. அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டு அவங்களா பணம் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களா விருப்பப்பட்டு நீங்க இவ்வளவு தூரம் நடத்துறீங்க கடினப்பட்டு, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 500 1000 அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. மிச்சது எல்லாமே நாங்க தான் வந்துட்டு பாக்குறோம். இந்த கவிதை எழுதுறது தவிர வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா மேம் உங்களுக்கு? குரல் வந்து கொஞ்சம் மாற்றி பேசுவேன். சின்ன குழந்தை மாதிரி பேசுறது, வயசான அம்மா பாட்டி மாதிரி பேசுறது, ஒரு பறவைகள் இந்த மாதிரி பண்றது, சின்ன ஒரு மிமிக்ரின்னு சொல்லுவாங்கல்ல, குரலோட மாற்றி பண்ணுவேன். ஒரு சின்னதா பண்ணி கட்டுறீங்களா? எனக்கு ஜானகி அம்மா வந்து சின்ன குழந்தை மாதிரி பாடுவாங்க, பேசுவாங்க. அந்த குரலோடமே நல்ல இனிமையா இருக்கும். அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாடணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு பாடுறது எனக்கு யாரும் பயிற்சியும் கொடுக்கல. நான் என்னுடைய அந்த திறமை இல்லை என்கிட்ட. உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் கொண்டு வரது எப்போன்னு தெரியல. ஆனால் பாடல் எழுதுவேனே தவிர நான் நினைப்பேன் பாடல் எழுதுகிறோம், ஆனால் நம்மளே பாடினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் ஜானகி அம்மா அந்த சின்ன குழந்தை அவங்க பாடுவாங்கல்ல ஒரு சில பாடல்களில், நான் பாடும்போது நம்ம குரல் அவங்க குரல் ஒன்று போல தான் இருக்குது. பாடும்போது அந்த குழந்தை இதில் நம்மளும் பாடுவோம்னு பாடி வைப்பேன். எனக்கு சரியாக தான் வரும். ஆனால் அவங்க நல்லா பாடுறாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்குமே, எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு நினைப்பு எனக்குள்ளே இருக்குது. இல்லைம்மா வந்துட்டீங்க, ஏதாவது சின்ன இதுவா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வாயாத பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வாயாத பாப்பா. காலை அழுந்தவுடன் படிப்பேன், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சூப்பர் மேம், சூப்பராக இருக்கு. ஜெயலலிதா மேம் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷனா மேம்? ஆமாம். ஓகே ஓகே. ஆரம்பத்தில் வந்துட்டு படிக்கும் காலகட்டத்தில் வந்து என்னுடைய வாத்தியார் ஞானப்பிரகாசம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை பார்த்து எப்போவுமே இந்திரா காந்தி அம்மையார்னு தான் சொல்லுவாங்க. வேறு பேரை வச்சு என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா விளையாட்டு போட்டிலையும் சரி, கபடிலையும் சரி, ஓட்டப்பந்தயம் எல்லாத்துலேயும் நான் முதல் மாணவியாக தான் வருவேன். அப்படிங்கிறதுனால அந்த வீரம் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியாது, அப்படியே சொல்லுவாங்க. அது எனக்குள்ளே ஊறி ஊறி போச்சு. அதான் உண்மை. ஓகே ஓகே. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க. யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, நிறைய பேர் கவிதை எழுதிட்டே தான் இருப்பாங்க பாதி பேர். பட் அது எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல மேம். அதை பற்றி என்ன மேம் சொல்லுங்கள்? அதற்காக தான் நாங்கள் அந்த தமிழ் மன்றம், தேன் தமிழ் இன்னிசை கவிமன்றம்னு இந்த மன்றம் ஆரம்பித்ததே அதற்காக தான். நம்ம அந்த மாணவர்களுக்காகவும், என்னை போல திறமை உள்ளவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், பெண்களுக்காகவும். அதே போல் பெண்கள் ஆண்கள் இதில் பாகுபாடு கிடையாது கவிதை ஏற்றுறதுல. ஆண்களும் வந்துட்டு நிறைய கவிதை ஏற்றக்கூடியவங்க, பாடல் எழுதக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த வேலை, ஒரு பெண் வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க, ஆனால் ஆண் வந்து வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அவங்களுடைய திறமைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே மறைச்சி
அப்படியே மறந்துடுவாங்க. குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவுமே அந்த பாரத்தை சுமந்து சுமந்து அந்த திறமையெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. ஓகே. அப்படிங்கிறதுனால இதை எல்லாருக்குமா ஒரு விழிப்புணர்வா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மன்றத்தை ஆரம்பிச்சு இதுல நம்ம முக்கிய விழா எடுக்கிறோம். இந்த விழாவில் என்ன அப்படின்னா நானாவே வழிய ஒவ்வொருத்தவங்களையா தேடி தேடி மற்றவங்க மூலமா தேடி கண்டுபிடிக்க வச்சு அவங்கவுங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வெளியில இப்போ நான் யாரையாவது ஒருத்தவங்களை பார்க்குறேன் அப்படின்னா அவங்ககிட்ட நானே போய் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது தனித்திறமைகள் எது இருக்குங்களா, சின்ன வயசுல இருந்து என்ன திறமைகள் இருந்துச்சு, ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது 60 வயது அம்மாவா இருந்தாலும் சரி 70 வயதா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் நான் கேட்பேன். அப்போ அவங்களுக்குள்ளதை அவங்க வந்து சொல்லுவாங்க. முதல்ல வந்து இப்படி யோசிப்பாங்க, அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன திறமைகள் இருக்குன்னு இப்போ நல்லா பாடுவீங்களா, எழுதுவீங்களா, நடனம் ஆடுவீங்களான்னு ஒரு 65 வயதான ஒரு பெண்கிட்ட கூட நான் கேட்பேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த திறமை எத்தனை இருக்கும். பேர் மேம் அந்த மன்றத்துல இருக்காங்க? மன்றத்துல கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அனைத்து மாவட்டங்கள்லயும் இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப நாம அப்படி கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு நலிவடைந்த கலைஞர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர் குடும்ப சூழல் அவங்களுக்கு வருமே, அதனால அவங்களுடைய தொழிலை பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம கேட்கறதுல அவங்களுக்கு மனசு வந்து மகிழ்ச்சி வந்துடும். தன்னைப்போல நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு இந்த திறமை இருக்கு. இப்ப நம்ம விழா அடுத்த மாதம் ஆகஸ்ட் இறுதியில நம்ம அமுத விழா வைக்கிறோம், தமிழ் அமுத விழா. அதுல வந்துட்டு கவிதை வந்து எழுதுறதுக்கே என்னால் முடியாது, நான் சின்ன வயதில் எழுதினேன், 15 வயதில் எழுதினேன், இது வரைக்கும் நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஊக்கப்படுத்தி ஒரு 6 பேரை எழுத வச்சிருக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம மன்றத்துக்கு கவிதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக இன்னொன்று எப்படின்னா அவங்களுடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு அம்மா வந்து நடனம் ஆடுறதுக்கு போன முறை விழாவிலையும் நடனம் ஆட வச்சேன். இந்த முறை அவங்க ஆடுறதுக்கு ஆடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கம் இப்படியெல்லாம் பேசுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுமே இந்த முறை நாங்களும் வரோம், எங்களுக்கு விருது கொடுப்பீங்களா, எங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சொல்லி அவங்கள வந்து நடனம் நீங்கள் வந்துட்டு மேடையில் நடனம் ஆடுங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதெல்லாமே எடுத்து எல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அவங்களோட திறமைகளை ஊக்கப்படுத்தினா அவங்களுக்கும் மனசளவில் குடும்பத்தில் என்னதான் வந்து பிரச்சனை இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய கவலைகளை மறக்கும். அவங்க திறமை மேலே வந்துட்டு வயதுக்கு தடையே கிடையாது அப்படிங்கிறத வந்து இதை வெளியில் கொண்டு வரணும். அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் சரி, வறுமையில் குறிப்பாக வந்து வறுமையில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அந்த மனசு ஆனது அப்படியே மாறுதல் கொண்டு வந்துடும். அப்போ அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய திறமையும் வெளியில் கொண்டு வந்து இதை வந்து நம்ம செய்தித்தாளில் கொண்டு வரோம், தொலைக்காட்சியில் கொண்டு வரோம். அந்த அளவு தான் நம்மளுடைய விழாவும் இருக்கும். இப்போ மற்ற மன்றங்கள் எல்லாமே வச்சு நடத்துகிறாங்கன்னா இப்போ டாக்ரேட் பட்டம் சொல்கிறாங்க, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. நம்ம மன்றத்தோட 50 மன்றங்கள் 100 மன்றங்கள் இருந்தாலும் தேன் தமிழ் இன்னிசை கம்மி மன்றம் என்றைக்குமே யார்ட்டையும் கட்டாய நன்கொடையும் வாங்காது, கட்டாய பணமும் வசூல் பண்ணாது. இந்த மன்றம் நம்மளே தான் நானே வந்துட்டு எவ்வளோ கடினப்பட்டு உழைக்க முடியுமோ உழைச்சி அந்த விழாவை நடத்துகிறோம். போன முறை விழா நடத்தும் போது 250 பேத்துக்கு விருதுகள் வழங்கணும். 150 நலிவடைந்த கலைஞர்கள் எல்லாமே நீங்க தான் பண்றீங்க எடுத்து? ஆமா, எனக்கு உறுதுணையா இருக்குது என்னுடைய கணவர் தான். ஓகே மேம். என்னதான் வந்து திட்டினாலும் என்னுடைய கணவர் தான் வந்துட்டு நான் வந்து மெயின் சப்போர்ட் சிஸ்டம். ஆமா, ஏன்னா இதுக்கு மூல காரணம் என்னன்னா நான் சிறு வயதுல இருந்தே வந்துட்டு எனக்கு நாட்டுப்பற்று மிகவும் அதிகம். சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த நாள் எல்லாமே நான் வந்து விட மாட்டேன். அப்பம் இருந்து கொண்டாடிட்டு இருப்பேன். எங்க வீட்டுல பண்ணி அவங்க கிட்ட வாங்கி அப்பா அம்மாட்ட உதவியோட செஞ்சுட்டே இருப்பேன்.